எல்லோருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம கடன் குடுத்தவங்க திரும்பி ரிட்டர்ன் குடுக்கல அப்படின்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, இதெல்லாம் சிவில் கேஸ். நீங்க போயிட்டு சிவில் கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அனுப்பிருவாங்க. பட் இது மாரி கடன் குடுத்து ரிகவர் பண்ண முடியல அப்படின்னா, கிரிமினல் கேஸ் போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சீட்டிங் ப்ரொவிஷனுக்கு கீழ வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பெர்சன் உங்ககிட்ட வந்து, நான் கண்டிப்பா உங்களுக்கு கடன திருப்பி குடுத்துருவேன். எனக்கு கொஞ்சம் கடன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாங்க. ஆனா சப்சிக்வென்ட்டா அந்த கடன திருப்பி குடுக்கல அப்படின்னா, சீட்டிங்க்கு கீழ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி ஒருவேளை போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மறுக்கிறாங்க அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு நீங்க டைரக்ஷன் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ண வைக்கலாம். அப்படி மேஜிஸ்ட்ரேட் ஆர்டரும் குடுக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். பட் இங்க என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னா, உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போறவங்க கண்டிப்பா உங்ககிட்ட குடுக்குற இன்டென்ஷன்ல அதை நீங்க வாங்கல அப்படின்றத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். அப்படி உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அவங்களுக்கு சீட்டிங்கான பனிஷ்மெண்ட் இருக்கு. பட் எப்பயுமே ரிகவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, சிவில் கேஸ் தான் போகணும். மணி சூட் ஃபைல் பண்ணி உங்க அமௌண்ட்டை ரிகவர் பண்ணிக்கலாம். பட் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கிரிமினல் கேஸும் ஃபைல் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தேங்க் யூ.